ஆஸ்ட்ரோ ஹாரிசான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜோதிடத்தை பொறுத்தவரை கிரக சேர்க்கைகளுக்கு எப்பயுமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. 2 கிரகங்கள் சேரும் பொழுது அது யோகமாக மாறும். ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் உண்டு. முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த யோகங்கள்லாம் உண்டு. உதாரணத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம், குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், மால்ய யோகம் போன்ற யோகங்கள்லாம் உண்டு. இது அவங்கவுங்களுடைய தசாபத்தியை பொறுத்து, அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்து, மற்ற கிரகங்கள் பார்வையை பொறுத்து யோகத்தன்மைகள் மாறுபடும். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பொதுவாக குரு மங்கள யோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட கிரக சேர்க்கை யோகங்களில் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு யோகம், குருமங்கள யோகம் அப்படின்றது. ஸோ அதனால தான் இதை முதல்ல பேசிடலாம் அப்படின்ட்டு இந்த டாப்பிக்கை நான் எடுத்தேன். ஜோதிடத்தில் 2 முக்கிய கிரகங்கள், அதாவது கிரகங்களில் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர், அதாவது குரு அப்படின்னாவே ஞானம், தர்மம், உயர்ந்த சிந்தனை, ஆசீர்வாதம் ஆகியவற்றுக்கு ஒரு 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 மிகப்பெரிய பலம் சேர்ப்பார். அதே மாதிரி அதிக திசை வேகம், தைரியம், செயல் சக்தி, போராட்ட மனப்பான்மை கொடுக்கறது செவ்வாய். அவரை பொதுவாக நம்ம மங்களக்காரகன் சொல்லுவோம், மங்களன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மங்கள்வார்னு சொல்கிறாங்க இல்லையா இந்தியில், அந்த மாதிரி. ஸோ அவர் ஒரு ஒரு மாங்கல்யக்காரகன் அல்லது மங்களக்காரகன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு உயர்ந்த அறிவாகிய குருவையும் ஒரு செயல்திறன் உள்ள செவ்வாயையும் சேர்க்கக்கூடிய யோகம் தான் இந்த குரு மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் ஒரே வீட்டில் சேர்ந்தால் அதுதான் கன்ஜக்ஷன், மிக சிறந்த ஒரு கன்ஜக்ஷன். இது மிகவும் சக்தி வாய்ந்த குருமங்கள யோகமாகும். அதாவது குரு பகவான் செவ்வாயை தன்னுடைய விசேஷ பார்வையால் பார்க்கும் பொழுது, அதாவது 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த யோகத்தினுடைய பல மடங்கு அதிகரிக்கும். இதே செவ்வாய் குருவுக்கு திரிகோணத்தில் இருந்தாலும் மிக சிறந்த யோகம் ஏற்படும். இதை தவிர பரிவர்த்தனையாகி, அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் வீடுகளில் குரு இருக்கிறது, குருவோட வீடுகளில் செவ்வாய் இருக்கிறது, நட்சத்திர பரிவர்த்தனை இப்படி அமைஞ்சாலும் குருமங்கள யோகம் ஏற்படும். இந்த யோகம் இருக்கவங்களுக்கு பொதுவாக தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன், நல்ல தலைமை பண்பு, வியாபார அறிவு, நிர்வாக திறமை, ஒரு பெரிய எய்ம் வச்சு அந்த எய்மை சாதிக்கக்கூடிய சக்தி போன்றவை ஏற்படும். இன்றைக்கும் நீங்கள் பல தொழிலதிபர்கள், நிர்வாகிகள், அரசியல் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த குருமங்கள யோகம் கட்டாயம் இடம்பெறும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குருமங்கள யோகம் சில அன்பர்களுக்கு இருந்தால் கூட அது நடைமுறைக்கு வராது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு குரு திசையோ செவ்வாய் திசையோ நடைமுறையில் வந்தால் கூட இந்த யோகம் அவங்களுக்கு பெருசாக ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக செயல்படாது. ரொம்ப லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக அதனுடைய பலன்களை கொடுக்கும். இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா, குருவோ செவ்வாயோ ஸ்தான பலம் இழந்திருக்கலாம், அல்லது அவங்க நிற்கிற நட்சத்திராதிபதி வீக்கான ஒரு நீசம் பெற்ற கிரகமாக இருக்கலாம், நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து அந்த இடத்துல குறைஞ்சிருக்கலாம், அல்லது ராகுக்கு அது மிட் பாயிண்டில் அந்த யோகம் மாட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தன்மைகள் இருக்குது. இல்லை சனியோட சேர்ந்த குரு செவ்வாயாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த யோகம் செயல்படுறதில் கொஞ்சம் சில தடைகள் ஏற்படும். இதுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயில் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடுன்றது மிக சிறந்த பரிகாரமாக அமையும். ஸோ எதனால் அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் அப்படின்றது நம்மளுடைய குரு பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் பெற்ற ஒரு திருக்கோயில். பிரகஸ்பதி அங்கே சூரபத்மனுடைய வரலாறு முருகனுக்கு சொன்னதாக ஒரு புராண கதை உண்டு. பொதுவாக குரு பகவானுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம் நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில். அங்கே முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக படை வீடு அமைத்து சிவபூஜை செய்து முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து அங்கே ஒரு ஜெயந்திநாதராக இருக்கார். அப்போ செவ்வாயினுடைய முழு வீரியத்துடன் அங்கே இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இயற்கையாகவே அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் குரு செவ்வாய் இணைவு ஏற்பட்டு குருமங்கள ஸ்தலமாகவே அந்த ஸ்தலம் இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி குருமங்கள யோகம் இருந்தும் செயல்படாத, அதை நன்மை பெரிதாக கிடைக்காத அன்பர்கள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கடலில் குளித்து, நாளிக்கிணறில் குளித்து முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அந்த குருமங்கள யோகத்தை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். குருமங்கள யோகம் நல்லா செயல்படக்கூடிய அன்பர்கள் கூட அந்த கோயில், திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் சகல விதமான நன்மைகளையும் பெற முடியும். நன்றி. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.